எண்ணெய் காஞ்சதுமே 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 பிரிஞ்சி இலை, சோம்பு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. பட்டை கிராம்பு சோம்பெல்லாம் பொரிஞ்சதுமே வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இதை வதக்கிடலாம். நம்ம குழம்புக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வதக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரிலாம் வதக்க தேவையில்லை. ஆனால் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி இருக்கணும். இதை நல்லா வதக்கிட்டு சொல்கிறேன் எந்த அளவுக்குன்ட்டு. வெங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கிக்கிட்டால் போகுது, ரொம்ப ப்ரௌன் கலராலாம் வதக்கக்கூடாது. இப்போ இதில் தக்காளி சேர்த்துருவோம். தக்காளி வதங்கினதும் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாத்தூள். மிளகாத்தூள் வந்து உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள், மஞ்சள் தூள். இப்போ இதை கலந்துருவோம். அடுப்பை சிம்மில் தான் வச்சுருக்கேன், ஏன்னா மசால் பொடியெல்லாம் போடுறோம் இல்லையா, அதனால் அது வந்து தீஞ்சு போயிடும் அப்படின்றதுக்காக. இது போல் கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் சிக்கன் சேர்த்துருவோம். 1/2 கிலோ சிக்கன் சேர்த்துருக்கேன். இதில் நீங்கள் 1/4 கிலோ கூட சேர்க்குறதுனாலும் சேர்க்கலாம். இந்த மசாலா அளவுக்கு நீங்கள் 1/4 கிலோ சேர்த்துட்டு கூட இதே அளவு நீங்கள் மசாலா பண்ணிக்கலாம். தேவையான உப்பு. இப்போ இதை கலந்து விட்டுருவோம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அது வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய் வந்து ஒரு 1/4 மூடி தேங்காயை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் துருவி கூட எடுத்துக்கலாம். அதுக்கு 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க, ஒரு சின்ன துண்டு பட்டை, கசகசா 1 ஸ்பூன். இப்போ இதை அரைச்சிடலாம். பாருங்கள் சிக்கன் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சோம் இல்லையா தேங்காய், அதை சேர்த்துருவோம். தேங்காயெல்லாம் போட்டு வதக்கியெல்லாம் விட தேவையில்லை. அடுத்து தண்ணி, மிக்ஸி ஜாரை கழுவி நான் ஊற்றிக்கிட்டேன். உங்களுக்கு குருமா எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்க அவ்வளோதான். எவ்வளோ தண்ணி, கறியெல்லாம் முங்கி கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அந்த அளவுக்கு தான் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். லைட்டாக ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த டைமில் உப்பு பத்தாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. குருமா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். குக்கர் மூடி போட்டு விசில் போட்டாச்சு. 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் குருமா. நம்ம ஹோட்டலுக்கெலாம் போனால் இந்த மாதிரி தான் குருமா கொடுப்பாங்க. நான் என்ன இது தேனி சைடெலாம் பார்த்திங்கன்னா குருமா இந்த மாதிரி தான் கலராக, இந்த மாதிரி தான் அப்படியே எண்ணெய் மிதந்து இந்த மாதிரி குருணையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும் இது. இப்போ இதை கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த மனம் அப்படியே இருக்கட்டும், வேணாம் கொதிக்க வைக்க வேணாம், அப்படி இதே இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொதிக்க வைக்கவே தேவையில்லை. ஏன்னா சிக்கன் வந்து ஆல்ரெடி நல்லா வெந்திருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாவே வெந்திருக்கும். இல்லை இதுக்கு மேலே கொஞ்சம் கொதிச்சா நல்லா இருக்கும்னா நீங்கள் கொதிக்க வச்சுக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கிறேன். பாருங்கள் இந்த அளவுக்கு ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷமே அதிகம் தான். ஒரு 2 நிமிஷம் நீங்கள் கொதிக்க வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான சிக்கன் குருமா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா.